அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நினைத்த காரியத்தில் ரமலான் முடிந்ததும் நல்ல செய்தியை வரவழைக்கக்கூடிய மிக உன்னதமான பல பெரியோர்கள், பல அறிஞர்கள், இன்னும் பல உலமாக்கள் சோதிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அமல் அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். இப்போ தான் ரமலான் வந்த மாதிரி இருக்குது. அதற்குள்ளாக கடைசி நாளுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முதல்ல நமக்கு கொடுத்துருக்குறான். அதற்கே நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னும் இந்த ரமலானில் நம்ம கேட்ட அனைத்து துஆவையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தரட்டும் அப்படின்ற ஒரு துஆவோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த ஒரு சிறந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வருடத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடியது. இன்னும் செல்வத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடியது. உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசையின் கதவுகளையும் திறந்து வைக்கக்கூடியது. சுபஹானல்லாஹ். இதை நீங்க ரொம்ப மனதார உணர்ந்து இந்த ஐவேளை தொழுகையில ஒரு நேர தொழுகையை கூட நீங்க விடாம இந்த திக்ருகளை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், ரமலான் முடிந்த உடனே இதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். எது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். ரமலான் முடிந்ததும் இந்த அமலுக்கான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் போடுங்க. இன்ஷா அல்லாஹ். மற்றவர்களும் பார்த்து செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த அமலை 5 நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் செய்யணும். ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா. இப்போ ஃபஜர் முடித்த உடனே எப்படி செய்யணும், என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையில் ஒரு திக்ரு, அந்த ஒரு திக்ரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 11 தடவை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஓதிக்கணும். இப்போ ஃபஜருக்கு தரூதே இப்ராஹிம் சலவாத் 11 தடவை. ஃபஜரில் ஓத வேண்டிய அமல் என்ன அப்படின்னா சூரா கதிர் 33 தடவை ஓதிடுங்க. அவ்வளோதான். இறுதியாக 11 தடவை சலவாத். இப்போ ஃபஜர் முடிஞ்சது. லுஹருக்கு என்ன ஓதணும் அப்படின்னா லுஹருக்கு இந்த சூறாவை ஓதக்கூடாது. அடுத்தது என்ன ஓதணும் அப்படின்னா சூரா கௌசர் இருக்கு இல்லையா, இன்னா தீனா கல் கௌசர், அந்த சூறாவை 101 தடவை ஓதிக்கணும். இதுலேயும் நீங்கள் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்கள் 11 தடவை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதிக்கணும். இப்போ லுஹர் முடிஞ்சது. அசருக்கு என்ன ஓதணும் அப்படின்னா சூரா இஹ்லாஸ், இதை நீங்கள் 11 தடவை ஓதிக்கணும். ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் செலவாத்து 11 தடவை. அடுத்தது மக்ரிபுக்கு என்ன ஓதணும் அப்படின்னா இஸ்திக்ஃபார் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லான்னு சொன்னால் கூட போதுமானது. இதற்கும் நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்த 11 தடவை ஓதிக்கணும். அடுத்தது இஷாவுக்கு என்ன ஓதணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமமான அல்லாஹு சமத் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 100 தடவை தஸ்பீஹ் செய்யணும். ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்கள் தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 11 தடவை நீங்கள் ஓதிக்கணும். ஒரே ஒரு நாள் அமல் தான். ஆனால் உங்களோட பெரிய ஒரு லட்சிய கனவை இந்த வருடம் உங்களுக்கு அதை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க எல்லாருமே நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக மட்டும்தான் இருக்க முடியுமா. அல்லாஹினுடைய அனுமதி இல்லாமல் இந்த அமலை யாருமே செய்ய முடியாதான். அதனால் ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த அமலை நீங்கள் முடிச்சிருங்க. யார் அப்படி செய்கிறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட துவா கபூலாக போகுது. நீங்கள் செஞ்சு முடித்த உடனே நீங்கள் நிம்மதியாக திருப்தியாக இருக்கலாம். இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்குமே போய் சேரட்டும் இந்த அமல். கண்டிப்பாக எல்லாருமே இதை செஞ்சு அதனுடைய பலனை எல்லாருமே அடையணும். கண்டிப்பாக இந்த ஒரு அமலை ஒரு பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க. இந்த வருஷத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், இந்த வருஷத்தில் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், திருமணம் நடக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வியாபாரம் அமையணும். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அல்லது உங்களோட பெரிய போராட்டமாக இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை முன் வச்சு நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லது எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், பணம் வேணும், ஒரு வேலைக்கு பணம் வேணும், தொழில் தொடங்க போகிறோம், பணம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நியத்து வைக்கலாம். ஹலாலான எந்த தேவைகளுக்காகவும் நம்ம இந்த அமலை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க. அந்த துவாவில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா உங்களுடைய என்னுடைய எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்கட்டும்.
ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மளோட தயாரிப்பில் அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது போல ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா தேவைகளுக்குமே இதில் தீர்வு உண்டு. இந்த தேவைக்கு இதில் தீர்வில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த கிதாப் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மெசேஜ் போடுங்க. கால் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் கொஞ்சம் பிஸியாக இருந்தது அப்படின்னா கால்ஸை அட்டன் பண்ண முடியாது. ஆனால் மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் போடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.